Hello students, in this video we're going to see standard 8 social science, and in that civics second lesson citizens and citizenship. So what is the objective of learning this lesson? Citizenship அப்படினா என்ன, citizenனா என்ன, அதனோட meaning and definition. Then the constitutional provisions of India. அதுக்கப்புறம் இந்த Indian citizenship எப்படி வாங்கலாம், what are the reasons behind termination of that Indian citizenship. அதுக்கப்புறம் nature of overseas citizenship of India, and finally rights and responsibility of a citizen. So we will see all this in detail slide by slide. Introduction. So civics is the study of a government. The word citizen வந்து எங்கேருந்து derive பண்ணியிருக்காங்கன்னா from the Latin word civics. What does that word civics mean? It means the resident of the city state of ancient Rome. அதுக்கப்புறம் city state system முடிஞ்ச பிறகு it is used to mean the member of a state. So citizen of a state will have and enjoy full civil and political rights of that particular state. So தனித்தனியாக இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சிட்டிசன்னா என்ன, சிட்டிசன்ஷிப்னா என்ன? Citizen is a person of a country. So நமக்கு எல்லாமே Indian citizenship. So we are the citizens of India. So they are all entitled to enjoy. So அந்த ஸ்டேட்டோட எல்லா legal rights and privileges, ஸ்டேட்ஸ்க்கு என்னென்ன privileges கொடுக்குறாங்களோ அது எல்லாமே we can go ahead and use it. But நமக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது, அதாவது அந்த ஸ்டேட்டோட லாஸ் அண்ட் அவங்களோட கடமையை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் given in citizen. Citizen is a person of a country who is entitled to enjoy all legal rights and privileges granted by the state and is obligated கடமைப்பட்டிருக்காங்க to obey its law and fulfill its duties. Next, what is citizenship? It is the status given to the citizen. So நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்லாம் என்னென்னா அதோட ஸ்டேட்டஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க which provide them the right to legally live in a country if they want. Next is type of citizen. There are two types of citizen. ஒன்று வந்து natural, இன்னொன்று வந்து naturalized citizens. Natural citizenனா they are citizens by birth, பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்காங்க. பட் naturalized citizensனா one who acquires citizenship. Citizenship-ஐ acquire பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அது வர ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். naturalized citizenshipனா one who acquires citizenship அப்படின்னு சொல்கிறோம். அந்த acquire பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the Citizenship Act of 1955 prescribes 5 way of acquiring citizenship. அதாவது 1955 ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்தெந்த மெத்தடில் சிட்டிசன்ஷிப்பை acquire பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெர் ஆர் 5 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பை பர்த், அங்கேயே நீங்கள் பிறந்திருக்கலாம். இல்லை டிசென்ட்னா உங்கள் அம்மா அப்பா இங்கே இருந்திருக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனாக யூஆர் கோயிங் டு ரெஜிஸ்டர். நேச்சுரலைசேஷனாக யூ வில் லேர்ன் இன் த கமிங் ஸ்லைட்ஸ். அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரினா நீங்கள் இருக்கிற டெரிட்டரி வந்து இந்தியன் கவர்மெண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக வர ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1955 Indian Citizenship Act. This act is to provide for the acquisition and termination of Indian citizenship. So Indian Citizenship Act வந்து என்ன இயரில் வந்ததுன்னு கேட்பாங்க. You have to write it as 1955. Next is citizenship by birth. அதாவது இங்கே 3 இயர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 26 January 1950 லிருந்து 1 July 1987. இதுக்குள்ளே ஒரு குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து இட் இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை பர்த். அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இங்கே இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவே அந்த குழந்தை 1 July 1987 அப்புறம் பிறந்துச்சுன்னா ஐதர் ஆஃப் தியர் பேரண்ட், அதாவது அந்த குழந்தையோட அம்மா இல்லை அப்பா வந்துட்டு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தருவாங்க. அதுவே அந்த பர்டிகுலர் பாப்பா வந்துட்டு இஃப் இட் இஸ் பார்ன் ஆஃப்டர் 3rd December 2004 அதுக்கப்புறம் பிறந்துச்சுன்னா அந்த பாப்பா வந்துட்டு இந்தியன் சிட்டிசன் எப்போ கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ஒரு பேரண்ட் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக கம்பல்சரியாக இருக்கணும், இன்னொரு பேரண்ட் வந்து இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாது அட் தி டைம் ஆஃப் த பர்த். ஸோ இதை தான் வந்து 3 பாயிண்ட்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இன்டர்வல்ஸ், அதாவது 1950 to 1987 ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அடுத்தது 1987க்கு அப்புறம் பிறந்த ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அடுத்தது 2004க்கு அப்புறம் பிறந்தால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ ஆல் திஸ் யூ ஹாவ் டு லேர்ன் இட். நெக்ஸ்ட்டு வந்து சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட். ஓகே, இப்போ அந்த குழந்தை இங்கே பிறக்கும்போது இந்தியாவில் இல்லை, அப்போ என்னென்ன கண்டிஷன் வேணும், அதாவது அந்த குழந்தை வந்து இந்தியன் சிட்டிசனாக மாற்றுறதுக்கு. ஸோ தெர் ஆர் 3 different things given. A person born outside India on or after 26 Jan 1950 but before 10th December 1992 is a citizen of India by descent
if his father was a citizen of India at the time of his birth, அதாவது இந்த 1950குள்ளேயும் 1992குள்ளே ஏதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சு, அது இந்தியாவில் பிறக்கல, ஓகே. ஆனால் அது இந்தியன் சிட்டிசனாக எப்போ மாறும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து அந்த டைமில் யாராவது ஹிஸ் ஃபாதர் வந்து வாஸ் அ சிட்டிசன், அவங்க அப்பா வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்லி சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா கிடச்சிரும். அதுவே ஒரு குழந்தை வந்து 1992க்கு அப்புறமா பிறந்ததுன்னா அந்த குழந்தையோட ஐதர் பேரண்ட்னா ஒன்று அம்மா இல்லை அப்பா வந்துட்டு அந்த டைம் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்திருந்தாங்க மட்டும்தான் அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதுவே அந்த குழந்தை 3rd December 2004 கழித்து பிறந்துச்சு, அதாவது அவுட் சைட் இந்தியா வந்து பிறந்துச்சுன்னா அப்பா அம்மா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் அந்த குழந்தையோட பர்த்தை வந்து இந்தியன் கான்சுலேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் within 1 year of the date of birth. அதுக்குள்ளே நீங்கள் அந்த குழந்தைய வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான், இந்தியன் கான்சுலேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் that particular kid will be considered as the citizen of India. So again you have to learn 3 different years. ஸோ ஒன்று வந்து 1950குள்ளேருந்து 1992குள்ளே பிறந்துச்சுன்னா என்ன நடக்கும், அதுவே 1992க்கு மேலே பிறந்திருந்தால் அந்த குழந்தை அவுட் சைட் இந்தியா எப்படி அந்த சிட்டிசன்ஷிப் எக்வயர் பண்ணுறது, அதுவே 2004க்கு அப்புறம் என்னென்னா என்ன பண்ணணும். ஸோ ஆல் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் யூ ஹாவ் டு லேர்ன் திஸ் as well. நெக்ஸ்ட் வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்களால் சிட்டிசன்ஷிப் பை பர்த் ஆர் டிசென்ட் வாங்க முடியலன்னா ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கலாம். அதுக்கு 3 டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. A person of Indian origin who is ordinarily resident in any country or place outside undivided India. ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா அவங்களோட அப்பா இல்லை அம்மா வந்துட்டு இந்தியன் ஆரிஜினாக இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா a person of Indian origin who is ordinarily resident in India for 7 years. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்துட்டு 7 years வந்து இருந்தாங்கன்னா they can go ahead for registration. ஃபைனலாக பார்த்திங்கன்னா a person who is married to an citizen of India and ordinarily resident in India for 7 years. ஸோ இங்கே இந்தியன் சிட்டிசன் யாராவது மேரேஜ் பண்ணிக்கிட்டு and once again they here in India for 7 years, once again they can make an application for registration. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா. அடுத்தது பார்த்திங்கன்னா பை நேச்சுரலைசேஷன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆன் அன் அப்ளிகேஷன் வந்து they can grant a certificate of naturalization to any person based on what criteria நம்ம இங்கே பார்க்கலாம். If he is not a citizen of any country where citizens of India are prevented from becoming subjects or citizens of that particular country. ஸோ அவங்களுக்கு வேறு எந்த சிட்டிசன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. பர்டிகுலர்லி இந்தியா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் அவங்க இருக்கவே கூடாது. ரெண்டாவது a citizen of any country renounce the citizenship of that country. ரினவுன்ஸ்னால் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க, அந்த சிட்டிசன்ஷிப் வேண்டாம். He has either resided in India or been in the service of the government of India or throughout a period or 12 months. ஸோ ஒரு வேளை இந்தியாவில் அவங்க இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு சர்வ் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்காங்க ஃபார் பீரியட் ஆஃப் 12 months இருந்தாங்கன்னா பை நேச்சுரலைசேஷன் they can acquire citizenship. Finally, he is a good character and has adequate knowledge of a language specified in the 8th schedule to the constitution. ஸோ நம்மளுடைய 8th schedule இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற லாங்குவேஜ்க்கு if he has adequate knowledge, once again he can acquire citizenship by naturalization. ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். ஒன்று வந்து வேறு எந்த கண்ட்ரி, அதாவது இந்தியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண எந்த கண்ட்ரிலையும் அவர் வந்து சிட்டிசனாக இருந்திருக்கக்கூடாது அண்ட் ரினவுன்ஸ் பண்ணியிருந்தால் யூ கேன் acquire citizenship. அதுக்கப்புறம் either resided in India or கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சர்வ் பண்ணியிருக்கலாம் ஃபார் அ பீரியட் ஆஃப் 12 months. ஃபைனலி adequate knowledge in any particular languages as that is specified in the 8th schedule of the constitution. அடுத்தது பார்த்திங்கன்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ இப்போ ஒரு குழந்தை பிறக்குது ஒரு டெரிட்டரியில் இருக்குது, ஆனால் அது வந்து இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சம் அக்விசிஷன் மூலியமாக அந்த பர்டிகுலர் டெரிட்டரி பிகம்ஸ் த பார்ட் ஆஃப் இந்தியா இருக்கும்போது, ஸோ ஆப்வியஸ்லி இந்தியன் கவர்மெண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் பிறந்த எல்லாருக்குமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. தட் இஸ் வாட் இஸ் கிவன் ஹியர். இஃப் any foreign territory becomes a part of India, the government of India specifies the person who among the territory of the people of the territory shall become citizens of India. So அந்த particular territory வந்து இந்தியா acquire ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. So such persons become the citizen of India from the notified date. For example, when Pondicherry became a part of India, the government of India வந்து என்ன பண்ணாங்கன்னா issued the citizenship order 1962. ஸோ கண்டிப்பாக இது கேட்கலாம் கொஸ்டினில். பாண்டிச்சேரி சிட்டிசன்ஷிப் வந்து எக்வயர் பண்ணும்போது என்ன டேட்டில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1962. நெக்ஸ்ட் இஸ் லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப்.
ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அது அவங்க கிட்டேருந்து எப்போ பிடுங்குவாங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஸோ பார்ட் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்டிகல் 5 to 11 டிஸ்கிரைப் 3 ways of losing citizenship. ஒன்று வந்து ரெனான்சியேஷன், செகண்ட் இஸ் டெர்மினேஷன், அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் டிப்ரிவேஷன். ரினான்சியேஷன்னா வாலண்ட்ரியாக நான் வந்து இன்னொரு ஸ்டேட்டோட சிட்டிசன்ஷிப் நான் அக்வயர் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வேணான்னு வாலண்ட்ரியாக ஒருத்தன் சப்மிட் பண்ணிடுறான். அதே டெர்மினேஷன்னா இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான், ஆனால் இந்தியாவுக்கு வந்து சொல்லலை, இன்டிமேட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ கேன் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் யூ கேன் பி அ சிட்டிசன் ஆஃப் எனி அதர் ஸ்டேட் ஒன்லி. இங்கே வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஒரே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் இருக்கணும். ஃபைனலி இஸ் டிப்ரிவேஷன். டிப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசன் இந்த கவர்மெண்ட்டை ஃப்ராட் பண்ணி ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கான் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனோட சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். ஸோ ரெனன்சியேஷன் இஸ் வாலண்ட்ரி, நான் வந்து வேற ஒரு ஸ்டேட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன்னு சொல்லி வாலண்ட்ரியாக கொடுக்குறது. டெர்மினேஷன் ஃப்ராடு தன்னம் பண்ணி, அதாவது நான் இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் லூஸ் ஆகிடும். ஃபைனல் இஸ் டிப்ரிவேஷன், தட் இஸ் ஐதர் பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ராட் or false representation of being disloyal to the constitution. So in these 3 types of thing, automatically you might lose your Indian citizenship. Next is, what is the difference between nationality and citizenship? Nationality is the status of belonging to a particular nation by origin, birth. Basically it's an ethnic and racial concept. ஸோ ஒரு பர்சனோட நேஷ்னாலிட்டி எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. சிட்டிசன்ஷிப் நீங்கள் எங்கே வேணால் போய் மாற்றிக்கலாம். நான் இந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வேண்டாம், நான் இன்னொரு கண்ட்ரியில் ரொம்ப நாள் நான் ஸ்டே பண்ணிட்டேன், ஸோ அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் எக்வயர் பண்ணலாம். பட் நேஷ்னாலிட்டி யூ கேன் நாட் டூ லைக் தட். Citizenship is granted to an individual by the government of the country when he or she complies with the legal formalities. So citizenship மாற்றிக்கலாம். Okay, so these are the 2 basic differences between nationality and citizenship. Next one is single citizenship. Already I told you India வந்து பார்த்தீங்கன்னா single citizenship தான், dual கிடையாது. So our Indian constitution provides only for single citizenship, that is the Indian citizenship. But federal states like USA and Switzerlandல வந்து பார்த்தீங்கன்னா dual citizenship வச்சுக்கலாம், அதாவது national citizenship ஒன்று வச்சுக்கலாம், state citizenship ஒன்று வச்சுக்கலாம். In India, all citizens irrespective of the state in which they are born or reside enjoy the same political and civil rights of the citizenship all over the country. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்குற ரைட்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் சிவில் ரைட்ஸ் இஸ் சேம், ஈக்குவல் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் தட் இஸ் பார்ன் வித்தின் திஸ் பர்டிகுலர் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யார் வந்து நம்ம கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த president. So this will be asked in your one word. Next is overseas citizenship of India. அப்படின்னா என்ன படிக்க போகிறோம்? அதில் 3 different thing. ஒன்று வந்து non-resident India, next person on Indian origin, overseas citizen of India, card holder. So இந்த 3 different things we're going to learn. First is NRI. NRIனா non-resident India, அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசன் வேற ஒரு கண்ட்ரியில், அதாவது outside India he is residing and doing either an office இருக்கலாம் or doing some study இருக்கலாம். So these are called as non-resident Indians. Next is person on Indian origin. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு XYZ ஓட ancestors அவங்க அம்மாவோ அப்பாவோ வந்துட்டு இந்தியன் நேஷ்னல்ஸாக இருந்திருக்கலாம், பட் ரைட் நவ் தே ஆர் ஹோல்டிங் தி பாஸ்போர்ட் ஆர் தி ஹோல்டிங் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் another country. So this is called as person on Indian origin, so based on their ancestors. So finally is overseas citizen of Indian card holders. So here it means an immigration status permitting a foreign citizen of Indian origin to live and work in the Republic of India indefinitely. இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ்னால என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ரொம்ப நாள் வந்து தங்கி இருக்க போகிறான். ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து ஓசிஐன்னு சொல்லுவோம். ஆனால் they should not be a citizen of Pakistan and Bangladesh. அதே போல் ஓசிஐக்கு இருக்கிற ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து voting rights கிடையாது. ஓகே, so there are 3 different things. So NRIனா an Indian citizen who is residing outside India. அதே person of Indian originனா அவங்க ancestorோட nationality. ஓவர்சீஸ் இந்தியானா ஒரு இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க வந்து வேறு இடத்துலேருந்து நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு வந்து they are settling and doing many other activities. So they are called as OCI card holders. Next is the rights and duties of the citizen. So our constitution confers the following rights for the citizen of India. என்னென்ன particular rights and duties இருக்கு? So first one பார்த்தீங்கன்னா fundamental rights.
These are the basic rights that can be enjoyed by the any citizen of India. Right to vote in the election of Lok Sabha and state legislature. So it's the right to vote, right to hold certain public offices. You can go ahead and be appointed in any public offices. Right to become the member of parliament and state legislature. Finally, according to 42nd Amendment of our Constitution, a set of fundamental duties are prescribed for all citizens of India. என்னென்ன கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் நம்ம என்ன செய்யணும் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா? பேயிங் டேக்ஸ் ஆனஸ்ட்லி, டேக்ஸை வந்து ஒழுங்காக பே பண்ணணும். நம்மளோட ரைட்ஸை வந்துட்டு கண்டிப்பாக ஒழுங்காக மதிக்கணும். பிலீவ்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை மதிக்கணும். டிஃபெண்டிங் ஆர் கண்ட்ரி, ஸோ கண்ட்ரியை வந்துட்டு பாதுகாக்கணும். ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே த ஸ்டேட் அண்ட் லோக்கல் லாஸ். நம்மளுக்கு நிறைய ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பட் ஆனாலும் நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இருக்குது. நமக்கு அதாவது இந்த ஸ்டேட்டுக்கு நம்மளோட டியூட்டிஸ் என்ன, ஸோ நம்ம எது பண்ணாலும் மற்றவங்களோட ரைட்ஸை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் தென் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஆல் த பாலிசிஸ் அண்ட் லாஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் as well. Next is, what is the difference between alien and immigrant? So alien and immigrant are two terms that are used to refer to non-nationals of a country. Alien வந்து refers to all non-citizens or non-national residing in a country. அதாவது டூரிஸ்ட்னு சொல்லலாம், இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்களாம் ஏலியன்ஸ். அதே immigrant refers to an alien who has been granted the right to reside and work permanently without restriction in a particular country. இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ்னால் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி, நம்ம ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவில் கூட வந்து செட்டில் ஆகி ரொம்ப நாள் இருக்கலாம் without any restriction. They can do any of the activities, okay? So they are called as immigrants. Next is qualities of a good citizen. ஸோ அவங்க கான்ஸ்டியூஷனுக்கு லாயலாக இருக்கணும். அதில் இருக்கிற லாஸ் எல்லாமே யூ ஷுட் ஒபே. தென் கான்ட்ரிபியூட் டு சோஷியல் அண்ட் கம்யூனிட்டி அண்ட் பெர்ஃபார்ம் ஆல் யுவர் சிவிக்ஸ் டியூட்டிஸ். அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். அண்ட் ஃபைனலி த ரெஸ்பெக்டிங் த டைவர்சிட்டினா இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் டைவர்ஸ் ஃபீச்சர்ஸ், டைவர்ஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்களோட ரைட்ஸ் டியூட்டிஸ் எல்லாமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் குளோபல் சிட்டிசன்ஷிப். ஸோ குளோபல் சிட்டிசன்ஷிப்னா மக்கள் வந்து இந்த வேர்ல்டு வைட் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ இட் மீன்ஸ் தே ஆர் அ பார்ட் ஆஃப் ஒன் பர்டிகுலர் கம்யூனிட்டி ராதர் தேன் தே ஆர் அ சிட்டிசன் ஆஃப் எனி பர்டிகுலர் ஸ்டேட் ஆர் நேஷன். ஸோ எல்லாருக்குமே அவங்களோட ரைட்ஸ் தெரியும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியும். ஸோ தே மஸ்ட் பி கீன் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிள் இன் ஃபாலோவிங் த ரைட்ஸ் அண்ட் duties of that particular country where they are living in, and they have a social responsibility of their own. அதனால தான் global citizenship அப்படின்னு சொல்லுவோம். ஓவர்சீஸ் இந்தியன் டே அப்படின்னு ஒன்று நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் செலிப்ரேட்டட் ஒன்ஸ் இன் 2 years. ஸோ திஸ் டே வந்து எதனை வந்து ரிமெம்பர் பண்ணி கமெமரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தி அரைவல் ஆஃப் மகாத்மா காந்தி இன் இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ திஸ் இஸ் செலிப்ரேட்டட் ஒன்ஸ் இன் every 2 years to mark the contribution of overseas Indian community in the development of India. The final slide is our Constitution of Indiaக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது, டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அண்ட் அந்த பர்டிகுலர் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வச்சு மக்கள் வந்து they can make use of their rights and they should be responsible because அவங்களுக்குன்னு தனி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஸோ ரீகேப் பார்த்திங்கன்னா, citizen is a person of a country who is entitled to enjoy all the legal rights and privileges granted by that particular state. Okay. Citizenship of India வந்து Part II of the Constitution of India and Article 5 to 11 deals with this particular citizenship. Then Indian Citizenship Act of 1955 provides for the acquisition or termination of Indian citizenship. So நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான் our Indian Constitution provides for single citizenship. So with this particular chapter comes to an end.